பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் நம்ம பார்க்க போறது என்னன்னா, த கார்டன் ஆஃப் ஏதேன். ஆதியாகமம் 2:5 இருந்து 2:25 வரையிலான வசனங்கள் உள்ள டாபிக் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் இன்னும் பூமியில இருந்து புல் பூண்டுகள் சகல விதம் முளைக்க பண்ணவில்லை. ஏன்னா மழை அப்படிங்கிறது ஒண்ணு பெய்யல. நோவோட ஜலப்பிரளயம் வரைக்குமே பூமியில வந்து பனி மூலியமா தான் அந்த நீர் அப்படிங்கிறது வந்து மழை அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமா தான் வானத்துல இருந்து பெய்கிற மழை அப்படிங்கிறது ஒண்ணு வந்துச்சு. ஸோ மூடுபனி எழும்பி பூமியை நனைச்சதுக்கு அப்புறம் அது மூலியமா தான் முதல்ல செடி கொடிகளும் முளைக்குது. இதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தர் மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்குறாரு. மனுஷனுக்குள்ள ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. மனுஷன் ஜீவ ஆத்மாவாகிறான். இப்போ தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, கிழக்கேன்னு மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிழக்கு பகுதியில ஒரு ஏதேனுங்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதுல வந்து மனுஷனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சொல்லி வைக்கிறாரு. இப்ப தோட்டத்துல வந்து சகல விதமான கனிதரும் விருட்சங்களையும் பார்வைக்கு அழகுள்ள மரங்களையும் முளைக்க பண்றாரு தேவன். தோட்டத்தின் நடுவுல 2 விதமான விருட்சங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா இந்த ட்ரீ ஆஃப் லைஃப், சாகா வரம் தரும் கனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கனி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கனியை பறித்து என்றென்றைக்கும் உயிரோடு இடாதபடிக்கு அப்படின்னு சொல்லி பைபிள் ஒரு வசனம் இருக்கு. அதன்படி இந்த கனி வந்து சாகா வரம் தரும் கனியா கூட இருக்கலாம். இன்னொன்னு தோட்டத்தின் நடுவில் 2 விதமான விருட்சத்துல ஒன்னு த ட்ரீ ஆஃப் லைஃப், இன்னொன்னு த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில், அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதாவது ட்ரீ ஆஃப் குட், ட்ரீ ஆஃப் எவ்ரி திங், எல்லாத்தையும் பற்றி அறிகிறக்கூடிய கனி. இந்த 2 கனியும் தோட்டத்தின் நடுவில் இருக்கு. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த எல்லா மரங்களுக்கும் பாயிறதுக்காக ஒரு நதி பிரிஞ்சு வந்து 4 ஆறுகளா ஓடும். முதலாவது ஆற்றுக்கு பைசோன் அப்படின்னு பேரு. இந்த ஆற்றுல பொன் விளையும். இந்த இடத்துல பொன்னும் கோமதக கல், பிளோதகலம் மற்றும் நறுமண பிசிந்தைலாம், இதெல்லாம் ரேரா கிடைக்கக்கூடிய நறுமண பிசிந்தைலாம் எல்லாமே இந்த ஆறு ஓடுற படுகைகள் ஓடத்துல கிடைக்கும். அடுத்தது 2வது நதிக்கு பேரு கீகோன். இது வந்து இப்போ இருக்கிற சூடான் நாடு, அதாவது மெசபத்தோமியா தேசத்தை சுற்றி ஓடும். தமிழ்ல எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும் அப்படின்னு சொல்லி இருக்கும். 3வது ஆட்சிக்கு பேரு டைகிரிஸ். இது வந்து கிழக்கு அசிரியா அந்த ஏரியாவில் சுற்றி ஓடும். 4வது ஆட்சிக்கு பேரு யூப்ரட்டிஸ். இதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னா, புல்லிலிருந்து, அதாவது மண்ணிலிருந்து சகல விதமான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், மிருகங்களையும் உருவாக்கி அதுக்கு ஆதாம் என்ன பேரிடுவான் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஆதாம் கிட்ட கூட்டு வர்றாரு. இந்த ஆதாம் எதுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சானோ அதுக்குள்ள பேராயிடுச்சு. இப்ப பாக்குறாரு, பறவைகள் விலங்குகள் எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கு. மனுஷனுக்கோ இன்னும் ஏற்றத்துணை காணப்படவில்லை. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விழா எலும்புல அந்த ஒன்னை எடுத்து அதுல இருந்து அவனை மனுஷியா உருவாக்கி ஆதாம் முன்னாடி கூட்டு வர்றாரு. இப்போ ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. ஆதாம் தூங்கிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போனுங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கும். தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் அந்த போன் அந்த இடத்துல இல்லை. ஸோ ஆதாம் கேன் யூ ஃபீல் பண்ணியிருப்பாரு, ஒரு இல்லை அதுக்கு பதிலாக சதை இருக்கு அப்படிங்கிறது. அதே ஃபீல் பண்ணி கூட ஆவில அந்த நிரம்பி அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு கூட இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார். கடைசியா இதன்படி புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 2:25 முடியுது. இதுக்கப்புறம் இந்த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் காட், மனிதனின் கீழ்ப்படியாமை அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.